எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புதிய மேம்பால ஆமல் திறந்துச்சு. அது வீடியோ நான் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அதை தொடர்ந்து கல் தோன்றி மண் தோன்றி மூத்த மொழி தமிழ் மொழி. இன்ன வரைக்கும் தமிழ் மொழி எந்த வருஷம் எந்த ஆண்டு தொடங்குச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அறிஞரனாலும் எந்த ஒரு வல்லுறனாலும் இன்ன வரைக்கும் யாரால கண்டுபிடிக்க முடியல. அதை பற்றி இப்போ மும்மொழி கொள்கை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. அந்த மும்மொழி கொள்கை பற்றி நம்ம நாட்டிற்கு அந்தந்த மாநிலத்திற்கு தேவையா தேவை இல்லையா, அப்படி தேவை இருந்தா எதனால தேவைப்படுது என்று நம்ம பேச வந்திருக்கோம். திரு ஏழ்நாத் ஐயா கிட்ட நம்ம டைரக்டா அந்த கலந்துரைகள் போயிடலாம். ஐயா வணக்கம் ஐயா. டாபிக் பத்தி தெரியும், மும்மொழி கொள்கை. அதை பத்தி இங்க நம்ம நாட்டிற்கு அது தேவையா? ரொம்ப முக்கியமான ஒரு கலந்துரையாடலை நாம் இப்போ நிகழ்த்துறோம். அதை ரொம்ப எளிமையா இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான திட்டம். மும்மொழி கொள்கை திட்டம்ன்றீங்களா? திட்டம் வந்து மக்களுக்காக திட்டமா இல்ல மன்னருக்காக திட்டமா? இப்ப மன்னருக்கு தான் போயினுக்குது. இல்ல, இது மக்களுக்கான திட்டமாக அதை நாம் மாற்றணுங்கிறதா நம்முடைய மிக முக்கியமான நம்முடைய திட்டம் நான் சொல்ல வரேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மன்னர் ஆட்சி மாதிரி நீங்க இது ஏத்துக்கினாதான் உங்களுக்கு நிதி வரும்னு சொல்லி ஒரு கட்டாயப்படுத்துறாங்க. ஆமா, அதுதான் அதை பத்தி தான் நம்ம விரிவாகவும் அதே நேரத்தில் ரொம்ப எளிமையாகவும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அதாவது என்ன அப்படின்னா, தொடர்ந்து இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலங்களின் மேலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது. மாநிலங்கள் என்பவற்றினுடைய ஒரு கூட்டு அமைவு தான் ஒரு நாடு என்பதனை மிக சரியாக நாம் புரிந்து கொள்றோம். மாநில கூட்டின உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து சித்தூர் ஜில்லாவா இருந்துச்சு. அப்ப மொழி வாரியா பிரிக்கும் போது என்ன ஆச்சுனாக்கா, இது தமிழ்நாட்டு பக்கம் தமிழ் பேசுற மொழி வந்துச்சு. கேரளா வரைக்கும் பார்த்தா சித்தூர் ஜில்லா தான், மெட்ராஸ் மாகாணம் போயிருச்சு. இப்போ மொழிவாய் பிரிக்கும் போது கேரளா வந்து நான் கேரளா பேசுறேன், எனக்கு கேரளா கொடுத்துருங்கன்னு எடுத்துனாங்க. கர்நாடகா பேசுறவங்க பெங்களூருக்கு கர்நாடகா எடுத்துனாங்க. நம்ம தமிழ் எடுத்துக்கணும். சித்தூர் வந்து தெலுங்கு போயிடுச்சு. இப்போ அது போதனால இப்போ அதை பார்த்து இன்னும் ஃபாலோ பண்ண வந்து இருக்குதா. இப்போ நாம வந்து மொழி மாகாணங்களாக பிரிக்கப்படுவதற்கு முன்பு தேசிய இனங்களாக ஏற்கனவே இருந்திருக்கிறோம். பல்வேறு தேசிய இனங்கள் இந்தியாவில் இருக்கு. அப்போ தேசம் என்பது வேறு, தேசிய இனம் என்பது வேறு. நேஷனல் வித்தவுட் நேஷனலிசம் அப்படின்னு ஒரு கோட்பாடு இங்கே இருக்கு. அப்போ நாம் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய தன் உரிமை என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிற பொழுது இது வந்து ஒரு யுனைடெட் நேஷனாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை தொடர்ந்து இந்த அரசியல் சட்டம் உருவாக்கி வைத்திருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா இருக்காதீங்க, அது இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானதுன்னு நாங்கள் சொல்ல வரோம். இந்திய அரசியல் சட்டத்துக்கு அது எதிரானது. ஏன்னா இந்தியா பல்வேறு மாகாணங்களை உள்ளடக்கி ஒரு ஒன்றியம், ஒரு யூனியன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. எப்படி அமெரிக்கா வந்து யூனியன் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்றோம். ஒரு காலத்துல ரஷ்யா உடைக்கப்படுவதற்கு முன்பு ரஷ்யா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா என்றுதான் இருந்தது. இப்போ இந்தியா என்பது பல மொழிகளை பேசக்கூடிய பல பண்பாடுகளை உடைய மக்கள் வாழ்கிற ஒரு நிலப்பரப்பா இருக்கு. இப்போ வந்து மத்திய அரசு மாநில சொல்றாங்க, ஆனா ஒன்றியம் சொன்னாக்கா அவங்களுக்கு ஏன் அது ஏத்துக்கொள்ள மாட்டேன். முதல்ல பாத்தீங்கன்னாக்கா பிடிஆர் தான் உள்ள கொண்டு வந்து, பிடிஆர் வராதுக்கு முன்னாடி வரைக்கும் மாநில அரசு மத்திய அரசு தான். ஆனா முதல்ல ஒன்றிய அரசு அவர் தான் வந்து பேச ஆரம்பிச்சதுல அதுல இருந்து அவங்க அந்த ஒன்றியம். நீங்க அரசியல் சட்டத்தை எடுத்தாவே யூனியன் தான் சொல்றாரு. யூனியன் தான் ஒன்றியம் தான் அர்த்தம். அது புழக்கத்தில் இல்லாம அது மத்திய அரசுன்னு சொன்னோம், நடுவண் அரசு அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தணும். இப்போ நாம் வந்து ஒன்றியம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துவதோட நோக்கம் என்னன்னா, ஒரு தேசிய இனம் தன்னுடைய தன்னுரிமைக்காக போராடுகிறது அப்படின்னு அர்த்தம். இது நமக்கு 60கள்ல இந்த போராட்டம் இருக்கு. இப்போ மும்மொழி கொள்கை என்று அவர்கள் சொல்வது வந்து இந்தியை இந்த மக்கள் மேல் திணிப்பது என்ற ஒரு நோக்கத்தோட அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, நீங்க மும்மொழிகளும் இந்தி எடுத்துக்காதீங்க, வேற எதனா எடுத்துங்கன்னு சொல்லி. அப்படி இப்போ வந்து நான் வந்து என்னுடைய ஊர்ல கஸ்பால என்னுடைய குழந்தையை நான் சேர்க்கிற போது ஒரியா படிக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எந்த ஆசிரியர் யார் தருவாங்க? ஒரியான்னு சொன்னதுதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. முதல்ல மொழிக்காக அவங்க தான் தனி மாநிலமே ஒரியா கொண்டு வந்தது. இல்ல அது ஓகே. இப்போ மும்மொழி வேற மொழின்னு சொல்றாங்க, வேற மொழி. இப்போ நான் வந்து ஒரிய மொழி படிக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
அப்போ அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல அது நான் வந்து ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை படிக்கணும், அசாமி படிக்கணும்னு நான் விரும்புறேன்னு வச்சுங்களேன். அப்போ எனக்கு கஸ்பால இருக்கிற ஒரு பள்ளியில என்னுடைய குழந்தைக்கு அப்படி படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா என்றால் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. அப்ப ஹிந்தி எடுத்து அப்போ என்ன சொல்லுவாங்க, ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. கடைசி ஆப்ஷன் யார் இருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல இந்தி பிரச்சார சபாலாம் நிறைய தங்களுடைய வேலையை செஞ்சிருக்கு. அப்ப நிறைய பேர் தமிழ்நாட்டிலேயே இந்தி படித்தவர்கள் இருக்காங்க. அப்ப இந்தி ஆசிரியர்களை சேர்த்துங்க அப்படின்னா அது கடைசியில வந்து நிற்கும். ஆனால் ஒரு மொழியை படிக்கக்கூடாது என்று யாராலும் சொல்ல முடியாது. ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது தனி மனிதர்களுடைய உரிமை. அப்போ அந்த மொழி தேவைப்படும் பட்சத்தில் அதை கற்றுக்கொள்வது என்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா இதை படிங்க என்று திணிப்பதை தான் நாம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஹிந்தி படிச்சாக்கா வடநாட்டுல போய் வேலை செய்யலாம்னு சொல்லி ஒரு பிம்பம் இருக்கு. அவன் அந்த ஒரு கருதுகோளை அவங்க வைக்கிறாங்க. ஆனா நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா, இப்போ கிராமங்களில் அல்லது நகரங்களில் கூட 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை ஆங்கிலத்தை படிக்கக்கூடிய குழந்தைகள் மிக சரியாக ஆங்கிலத்தை அவர்களால் பேசவும் எழுதவும் முடியாத சிரமப்படக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க. அடுத்தது தமிழ் மொழியை படிக்கிறாங்க. இந்த இரு மொழிகளை படித்து முடிப்பதற்கு பல துன்பமான கட்டங்களை தாண்டி தான் இந்த குழந்தைகள் அதை வந்து படிக்கிறாங்க. அது கூடுதலா வந்து அறிவியல் படிக்கணும், கணிதம் படிக்கணும், சமூக அறிவியல் படிக்கணும். இந்த பாடங்களை எல்லாம் படித்து அவர்கள் தங்களுடைய அறிவை வளர்த்துக்கணும். இப்போ கூடுதலா ஒரு மொழியை நீங்கள் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய கல்வி சுமையாக மாறும். உலக அளவுல குழந்தைகளின் மேல் வந்து கல்வியை வந்து மிக மோசமாக திணிப்பதே தவறு அப்படின்னு வந்து குழந்தைகள் உரிமை பிரகடனம். ட்ரம்ப் வந்து பிறகு அந்த நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா கல்வி வந்து மாநிலத்தில் இருந்துச்சு. அவர் கையெழுத்து போட்டு அந்தந்த மாநிலமே நீங்க உங்க கல்வியை பார்த்துக்கன்னு சொல்லி அவர் அறிவிச்சிட்டாரு. அப்ப அந்த மாதிரி வளர்ந்த நாடு பண்ணும்போது நம்ம நாடு அதை பண்ண மாட்டேங்குது. அதுதான் இங்க வந்து இந்திய அரசியல் சட்டத்தை வந்து எப்படியாவது மாற்றி முழு அதிகாரமும் வந்து ஒன்றிய அரசுக்கு இருக்கணும். இந்த ஒன்றிய அரசினுடைய நிழலில் தான் எல்லா மாநிலங்களும் வாழணும் என்கின்ற ஒரு திட்டத்தை நோக்கிய நகர்தலை தான் இவங்க தொடர்ந்து மத்திய அரசாங்கம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த அரசியல் தான் இங்க வந்து தமிழர்களுக்கு எதிராகவோ அல்லது பல்வேறு தேசிய இனங்கள், இன்னைக்கு மராத்தியில கூட அதான் பிரச்சனை. மராத்தி பேசலன்னா கன்னத்துல அடிப்போம்னு வந்து சொல்றாங்க. ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு பேங்க் ஆபீசர் மராத்தியில அவர் பேசலன்னு அவர் அடிச்சிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலை எல்லாம் இங்க உருவாக்காம நாம் வந்து 60களில் நடந்த மொழி போராட்டங்கள் அல்லது வந்து நம்முடைய குழந்தைகளினுடைய கல்வி தேவை இவற்றை அடிப்படையா வச்சு நம்முடைய மாநிலத்தினுடைய பண்பாடு, நம்முடைய மாநிலத்தினுடைய மொழி, நம்முடைய மாநிலத்தினுடைய ஆதி அறிவு இவற்றையெல்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னா தாய்மொழி கல்வி, கூடுதலாக ஒரு மொழியை உலகம் முழுக்க தெரிந்திருக்கக்கூடிய ஒரு மொழியை பெறக்கூடிய கல்வியை நாம் அவர்களுக்கு சொல்லித்தரோம். அப்போ கூடுதல் சுமை அதுதான் முக்கியமானது. எக்ஸ்ட்ரா பர்டன் அதான். இப்போ எக்ஸ்ட்ரா பர்டன் இப்போ நம்ம அப்துல் கலாமே எடுத்துங்க. அவரு ராமேஸ்வரம் அங்கிருந்து இத்தனைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு தான் இந்தியா தலை சிறந்த விஞ்ஞானி ஆனாரு, குடியரசுத் தலைவர் ஆனாரு. ஆனா அவர் ஹிந்தி படிக்கலையே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இஸ்ரோ சிவனர் அவரும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு தான் போனது. அவரும் இருமொழி கொள்கை தான் படிச்சாரு. அவரும் இன்னைக்கு விஞ்ஞானி தான் இருந்து ரிட்டையர் ஆனாரு. மயில்சாமி அண்ணாதுரை அவர் தானே. இப்போ பாஜக அண்ணாமலை பார்த்தீங்கன்னாக்கா அவரும் 2 மொழி கவர்மெண்ட் தான் படிச்சேன்னாரு. ஹையர் அஃபிஷியல் போஸ்ட்ல இருந்து இப்போ எங்க மாநிலத்தை அவரும் 2 மொழிகளை படிச்சுட்டு வந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் போகும்போது இப்போ அதை விட்டுட்டு இப்போ நீ ஹிந்தி படிச்சாதான் உங்களுக்கு வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு சொல்லி பிம்பத்தை உருவாக்குறாங்களா? இல்ல அது ஒரு தவறான போக்கு தான். அதுதான் இப்போ பிரச்சனை நமக்கு. அந்த தவறான போக்கின் மூலமாக இங்க வந்து கல்விக்கு தரப்படுகிற நிதி நின்றுருக்கு. அதனால மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்குது. இதையெல்லாம் தாண்டி நாம பேசுறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தைகள் மேல் ஏன் மேலும் ஒரு சுமையை வந்து வைக்கிறீங்க? இப்ப பின்லாந்து போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி கொள்கை எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப இங்க எல்கேஜி வந்து 3 வயசுல எல்லாம் சேர்க்கறாங்க. பின்லாந்துல எல்லாம் வந்து 3 வயதுல குழந்தைகளை பள்ளிக்கே அனுப்ப முடியாது. அவங்க 6 வயதுக்கு மேல்தான் பள்ளிக்கே போறாங்க. அப்போ கல்வி முழுக்க குழந்தை நலன் சார்ந்த ஒன்றாரு. அப்போ இந்த ஆரம்ப கல்வி அல்லது வந்து குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மொழி அறிவு என்பது தாய்மொழி மூலமாக அவர்களுக்கு கிடைக்கிறப்ப அது மிக சரியானதாக மாறும். இப்போ 5ஆவதுக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், 8ஆவதுக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம். இப்போ கவர்மெண்ட் வந்தாக்கா இப்போ 5ஆவதுல ஃபெயில் ஆயிட்டானாக்கா அடுத்து அவன் என்ன பண்ணுவான்? குலத்தொழில் மத்தனை வருது. இது இல்ல அவங்களுடைய திட்டம் தொடர். அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு.
அதாவது 5ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வு வச்சு அந்த குழந்தை ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா அவங்க வந்து ஓராண்டு பள்ளிக்கு வர தேவையில்லைன்னு சொல்றாங்க. வராம அவங்க அப்பா என்ன வேலை செய்யறாரோ அதை செய்யலாம். ஒருவேளை 8ஆவதுல ஃபெயில் ஆயிட்டா செய்யலாம். மீண்டும் பள்ளிக்கு ஓராண்டு கழித்து அவங்க வரணும்னா வந்துக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான எதுல தொடர்பு அதுதான் வந்து அதுக்கான கல்வி உளவியல் இடம் தருமா அப்படின்னா அந்த கல்வி உளவியல் அந்த குழந்தைகிட்ட அப்பனாக்கா இது வந்து குலத்தொழிலுக்கு இவங்களா போர்ஸ் பண்றாங்க. அந்த ஒரு வருஷத்துல என்ன பண்ணுவான், அப்பா ஏதோ கஷ்டப்படுறாருப்பா, நம்ம 5 வயசு பையனே பணம் சம்பாதிக்க கத்துக்கிறான்ல, 5 வயசு அவனுக்கு படிப்பு ஈடுபாடு வராது. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு வரை அவங்க வந்து தேர்ச்சி பெற வைக்கிறாங்க. 8ஆவதுல படிக்க முடியல, 9ஆவதுல படிக்க முடியல, ஆனா அவன் வந்து கல்வியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த ஆண்டு வெற்றிகளை சுவைத்து 10ஆம் வகுப்புல படிக்க ஆரம்பிக்கிறான். உண்மையான நிலவரம் இதுதான். 10ஆம் வகுப்புல வந்து தான் அவன் தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு விஷயமா கல்வியை நினைச்சு படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி படிக்கிறப்ப அவனால வந்து தொடர்ந்து 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு உயர்கல்விக்கு போகும்போது சிறந்த அடைவுகளை பெற முடியுது. அதுக்கடுத்தது அவன் கல்லூரிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் விட படிப்பை தன்னுடைய முதன்மையான விஷயமா அவன் மாத்திக்கிறான். அப்போ அவனை நம்ம 1ஆம் வகுப்புலையோ அல்லது 5ஆம் வகுப்புலையோ அல்லது 8ஆம் வகுப்புலையோ அவனை வந்து நம்ம ஃபெயில் ஆக்கிட்டோம்னு வச்சுங்க, அவனுடைய கல்வி தடைப்பட்டது. அதான் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ சமீபத்தில் ஒரு படம் கூட வந்துச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் கிளாஸ்ல நிறைய பசங்க ஃபெயில், ஆனா அந்த ஹெட் மாஸ்டரே வாலண்டரியா பசங்க என்ன பண்ணிட்டாங்க, செங்கலருக்கு போயிட்டாங்க, வெல்டிங் வேலைக்கு போயிட்டாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வாலண்டரியா கூப்பிட்டு அவங்க நீ 10ஆம் கிளாஸ் போ உன்னால முடியும்னு சொல்லிட்டு 41 பிள்ளைகளை அவங்க 10ஆம் கிளாஸ் அனுப்பிச்சாங்க. எக்ஸாம் எழுதுற வரைக்கும் போயிட்டு பிரச்சனை வந்து, ஆனா அவங்க பாஸ் பண்ணதுனால தான் அந்த கதையை அப்படி அமைச்சிருக்காங்க. அது உண்மைதான். அது இப்போ ப்ராக்டிக்கலா நடக்கக்கூடிய செயலாக தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரை அவங்களுக்கு வந்து தேர்ச்சி கொடுத்துனே இருக்கிறதுனால படிக்கிறதை பற்றிய அக்கறை எடுத்து இருக்கக்கூடிய அவர்கள் 10ஆம் வகுப்புக்கு போன உடனே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 10ஆம் வகுப்புல கூட வந்து பாத்தீங்கன்னா காலாண்டு தேர்வுக்கு பிறகு தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ படிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா படிப்பின் சுவை அறிந்து அவங்க உயர்கல்விக்கு போகக்கூடியவங்களா இருக்காங்க. அதனால தான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே உயர்கல்வி சேரும் சதவீதத்துல வந்து 50% தாண்டி இருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா கூட எனக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்னு தெரியல, ஒரு ஊர் மக்கள்லாம் கலெக்டர் ஊருக்குள்ள வரும்போது பையன் ஸ்கூலுக்கு போகாத வீட்டில் இருக்கிறான்னு சொல்லிட்டு வீட்டில் கலெக்டரே போய் வாடா படிடா அப்படின்னு வந்து அப்போ படிக்கிறதுக்கான குழந்தைகள் தான் இங்க நம்ம இந்த அது இல்லாத தமிழ்நாட்டினுடைய பெற்றோர்களுடைய மனநிலையை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன், நீ இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, படிக்கிறது தான் முக்கியமானது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீ நல்லா படி, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய படிக்கிறீங்கள, நீ இந்த மொழியில தான் படிக்கணும்னு ஏன் சொல்றாங்க அவங்க? அதுதான் அரசினுடைய தவறான கொள்கை. அந்த தவறான கொள்கையின் மூலம் வந்து வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது பாதிப்பு இல்லை. ஒருவேளை மகாராஷ்டிராலேயோ அல்லது கேரளாலேயோ அல்லது கர்நாடகாலேயோ அல்லது வட மாநிலங்கள்ல எங்கேயோ அவங்க மும்மொழி கொள்கையை அவங்க திணிக்கிற பொழுது எல்லா குழந்தைகளும் பாதிக்கும். நாம தமிழ்நாட்டு குழந்தைகளுக்காக பேசல, எல்லா குழந்தைகளுக்கும் அதான். இப்போ உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு பையனை போயிட்டு நீ தமிழ் படுறா அப்படின்னு போய் அவனை கட்டாயப்படுத்தினா அவனுக்கு நமக்கு எப்படி ஹிந்தி பாரமோ அவனுக்கு தமிழ் அப்படி பாரமா இருக்கு. அப்போ அங்கிருந்து வரக்கூடியவர்கள் இங்க வேலைக்கு வராங்க, ரயில்ல கூட்டமா வேலைக்கு வராங்க, யாரும் தமிழ் கத்துன்னு வரல. ஆனா இங்க வந்த பிறகு பாத்தீங்கன்னா அவங்க தமிழை ரொம்ப சரளமா பேசக்கூடியவர்களா மாறி. ஒரு அம்மா கேக்குறாங்க, அவங்க பேச சொல்ல விரும்பல, பிரஸ் மீட் கேட்கும்போது நீங்க ஹிந்திக்காரங்கிட்ட போயிட்டு தமிழ்ல கேட்பீங்களா இல்ல பயா தோ பிளேட் பானிபூரி தேவ கேட்பீங்களான்றாங்க. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? மதுவந்தி தான் அதை பேசுறது. அதெல்லாம் தான் இவங்களுடைய இது வந்து சும்மா இந்த மொழியின் மேல இருக்கக்கூடிய தமிழ் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு. தமிழை வந்து நேச பாஷைன்னு சொன்னவங்க தானே அவங்க. இப்போ தமிழ் மொழியின் மூலமாக எல்லாவற்றையும் நாம் வந்து அணுக முடியுங்கிற வந்து மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு உலகம் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா உலகத்திலேயே இணையத்தை அதிகமாக பயன்படுத்தும் 2வது மொழி வந்து தமிழ் தான். ஆங்கிலம் முதல் மொழியா இருக்கு, தமிழ் தான் வந்து இணையத்தை அதிகமா பயன்படுத்துறோம். அதுக்கு காரணம் தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்து வடிவம் மிக எளிமையாக வந்து கம்ப்யூட்டரால புரிந்து கொள்ளக்கூடிய எழுத்து வடிவம். ஆனா மற்ற மொழி பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி சார்ந்துதான் வருது. ஆங்கிலமே வந்து ஒரு 500-1000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு மொழி தான். ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பல சொற்கள் லத்தீன், கிரேக்கம் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த சொற்களை எல்லாம் சேர்த்துதான் ஆங்கிலத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்போ ஒரு மொழிதான் மனிதனுடைய அறிவை மிக சரியான போக்கில் செலுத்துவதற்கான கருவி. அந்த கருவியை வந்து அவங்ககிட்ட கரெக்டா கொடுக்குறப்ப அவன் வந்து மிக சரியாக அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கான நியதியை நாம் உருவாக்குறோம். ஆனா இன்னொரு மொழியை திணிக்கிறப்ப அது ஒரு கூடுதல் சுமையா தான் இருக்கு. நான் ஒரு 10 கிலோ தூக்கினா எவ்வளவு தூரம் நடந்துனே இருக்க முடியும்?
சரி 10 கிலோ தூக்கி நான் நடந்துக்கிறேன், இன்னொரு 10 கிலோவை என் மேலே வச்சுட்டு வேகமாக போனால் போக முடியாது. ஆனால் நான் ஏற்கனவே இந்த 10 கிலோவோட ஏற்கனவே வேகமாக போயின்னுக்கிறேன். திருப்பி என்னுடைய வேகத்தை குறைப்பதற்கான முயற்சி தான் இங்கே வந்து நடக்குது. தமிழ்நாட்டு மாணவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. தமிழர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களிலும் பணியாற்றக்கூடிய பேரறிவு படைத்தவர்களாக இருக்காங்க. ஆங்கிலத்தை ஆங்கிலேயர்களை விட மிக அருமையாக பேசக்கூடியவர்களாக அங்கே இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை, அவர் 2 மொழிகள் தான் படிச்சாரு, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சாரு. இன்னைக்கு அவர் வேர்ல்டு ஃபேமஸ் கம்பெனில சிஓ இருக்காரு. அது நீ எப்படி பாக்குறீங்க? அதுதான் அந்த மொழி சார்ந்த அறிவு தான். இப்போ பாத்தீங்கன்னா அவர் உருவாக்குன அந்த சாஃப்ட்வேருக்கு குரோம்னு பேர் வச்சாரு. அவர் ஊர் வந்து குரோம்பேட்டை. ஆனால் இப்போ கூட நாம வந்து கூகுளில் வந்து குரோம்ல போய் தான் வந்து எல்லாத்தையும் வந்து பார்க்குறோம். இப்போ இந்த மொழி தான் வந்து ஒரு மனிதனுடைய ஆளுமையை வளர்க்கும். சரி, மொழி தான் ஒரு ஆளுமை. இப்போ இந்த மொழியை பற்றி அம்பேத்கர் எதனா சொல்லியிருக்காரு? ஆமாம், அவங்கவுங்க தாய்மொழியில பேசணும் அப்படின்னு வந்து தாய்மொழி பற்றி பேசியிருக்காரு. மொழிவாரி மாகாணங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இந்தியாவினுடைய அனைத்து இந்தியா நிலப்பரப்பு எங்கும் பேசப்பட்ட மொழி ஒரு காலத்துல தமிழ் மொழியாக இருந்திருக்கும்னு வந்து அம்பேத்கருடைய ஆய்வு. தமிழ் மொழி தோன்றுச்சுன்னா யாரால இன்ன வரைக்கும் கண்டறிய முடியல. தமிழக அரசு அறிவிச்சுக்கிற இரும்பு பயன்பாட்டை குறித்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தினாங்கன்னு அறிவியல் பூர்வமான அகழ்வாராய்ச்சியில பாத்தீங்கன்னா கூட சங்கத்தமிழ் அப்படிதான் வந்திருக்கு. ஆமா, தமிழர்கள் வந்து அறிவுபூர்வமானவர்கள் தான். ஏன்னா தமிழ் சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா பெண்பால் புலவர்களே 48 பேர் இருந்திருக்காங்க. 48 பெண் புலவர்கள் வந்து தங்களுடைய பாடல்களை பாடியிருக்கிறாங்க, கவிதைகளை சொல்லியிருக்கிறாங்க. காப்பியங்களுடைய தலைவிகளாக இருக்கக்கூடிய மணிமேகலை, கண்ணகி போன்றவர்கள் எல்லாம் அரசை எதிர்த்து பேசக்கூடிய சிந்தனை உடையவர்களாக இருந்திருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை ஒரு மொழி படைக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த சமூகம் அப்படி வாழ்ந்திருக்குன்னு அர்த்தம். பெண்கள் வந்து பெண் புலவர்கள் எழுதிய ஔவையார் போன்றவர்கள் எழுதிய காதல் பாடல்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமான காதல் பாடல்கள். அதே போல நாம திருவள்ளுவரை பத்தி பேசுறோம். வள்ளுவர் குறித்து திருவள்ளுவர் பத்தி பேசுறோம். அது ஒருத்தர் இந்து கடவுள்ன்றாங்க, ஒருத்தர் கிறிஸ்டின் கடவுள்ன்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது பேசிதான் ஆகணும், இந்த இடத்துல பேசிதான் ஆகணும். இல்ல, திருவள்ளுவர் வந்து அதனால்தான் திருவள்ளுவர் வந்து பொதுமறை வகுத்தவர்னு நாம் சொல்றோம். ஏன்னா திருவள்ளுவருடைய எல்லா கருத்துக்களும் எல்லா மக்களுக்குமானது. எந்த தனி மனிதனுக்கும் அல்லது தனி மொழிக்கும் அல்லது தனி மதத்துக்கும் சொந்தமானது கிடையாது. வள்ளுவன் வந்து கடவுள் சார்ந்த ஒருவன் சும்மா ஏமாத்துறாங்க. ஆனா காமத்துப்பாலை படிப்பவர்கள் அப்படி வந்து சொல்ல முடியாது. காமத்துப்பால்ல வள்ளுவன் வந்து பயங்கரமா காதலையும் காமத்தையும் வெளிப்படுத்தியிருப்பான். கற்பியல் களவியல் என்று ரெண்டா காமத்துப்பாலை பிரித்து அதில் அவன் பேசியிருக்கான். காமத்துப்பாலை மறைத்து விட்டு தான் அறம் பொருள் ரெண்டு பத்தி தான் வள்ளுவன் பேசுறதா ஒரு பெரிய திரிபுவாதம் இங்க நடக்குது. காமத்துப்பாலை சேர்த்து பச்சா வள்ளுவனுக்கு எந்த மத சாயத்தையும் நீங்க பூச முடியாது. வள்ளுவர் கற்க கசடர கற்றவை கற்பவை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு அப்பே அவர் சொல்லிட்டாரு. ஒரு குழந்தைக்கு கல்விதான் முக்கியம். அதுதான் கல்விதான் முக்கியம். அது தமிழர்களுடைய அடிப்படை வாழ்வியலே கல்வி தானே. கல்வியும் வீரம் தான் அடிப்படை வாழ்வியல். அந்த அடிப்படை வாழ்வியலை தான் வந்து சிதைக்கணும்னு வந்து இப்ப நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கான வாக்கு வங்கி இங்க வந்து உற்பத்தி செய்யப்பட முடியாம இருக்கு. அப்ப அவங்களுக்கான வாக்கு வங்கியை உற்பத்தி செய்யணும்னா அவங்களுடைய திட்டங்கள் இங்க வந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சாதான் அவங்க பேசுறது இங்க புரியும். இப்ப ஹிந்தி தெரிஞ்சாதான் இல்லையா? ஹிந்தி தெரிஞ்ச மாநிலம் எதுவுமே வளர்ச்சி அடையல, இன்னும் ஜீரோ. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஆங்கிலத்தை மும்மொழி நம்ம மேல திணிக்கிறாங்க. அங்க மும்மொழி கிடையாது, அங்க ஒரு ஒற்றை மொழி தான். ஆங்கிலத்தை கூட அவங்க முழுமையா கத்துக்கல. ஒரு பையன் என்ன பண்ணீங்க, நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்கான். ரிப்போர்ட்டர்லாம் அவனுக்கு போய் இங்கிலீஷ் கேள்வி கேட்கறாங்க, இங்கிலீஷே தெரியல, அவனுக்கு ஹிந்தியும் தெரியல. ஆமா, அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அந்த மாதிரிதான் தமிழ் மாநிலத்தை மாத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ ராஜஸ்தான் பாத்தீங்கன்னாக்கா ராஜஸ்தான் மொழி என்னன்னு தெரியல அவங்களுக்கு. ஒடியா போட்டீங்கன்னாக்கா ஒடியா தாய்மொழியை மறந்துட்டாங்க, அவங்க மறந்துட்டாங்க. இப்போ ஒரு இந்தியாவில பாத்தீங்கன்னாக்கா வட இந்தியா போனா முழுக்க இந்தி மாநிலங்கள் முடிவு பண்ணிட்டான். இந்தியாவில எடுத்தீங்கன்னாக்கா இருக்கிற அந்தந்த தாய்மொழியை வந்து மறக்கடிக்கப்பட்டு இந்தி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதே போல தமிழ்நாட்டுக்கு வர அப்படி முயற்சி நடக்குது. ஆனா அது வந்து இங்க நடக்காது. ஏன்னா தமிழர்கள் வந்து மரபு ரீதியாகவே அறிவு உள்ளவர்கள். புதுசா அறிவு இல்லை அவங்களுக்கு. வந்து அவங்க ஜீன்ல மரபு ரீதியாகவே அறிவு உள்ளவர்களா இருக்காங்க. கல்வியின் மேல் வந்து தீராத தாகம் கொண்டவர்களா இருக்காங்க. இந்த 50 ஆண்டுகளுக்கு மேலான அல்லது 70 ஆண்டுகளுக்கு மேலான திராவிட இயக்கங்களுடைய
செயல்பாடுகள் இங்கே வந்து அறிவை பரப்புகிற வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சு அப்படி அறிவை பரப்புற அந்த வேலை செஞ்சதுனால்தான் முழுக்க முழுக்க எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டு எல்லாருமே படிக்கக்கூடியவர்களாக மாறியிருக்காங்க. இப்போ படிப்பு இல்லாமல் யாருமே கிடையாது. அப்போ ஒருத்தனுக்கு படிப்பு கொடுத்துட்டாக்கா அவன் வாழ்க்கை முன்னேறி அவன் மிகப்பெரிய விடுதலை அடைஞ்சிடறான். அவங்களுடைய உயர்வுக்கு ஒரே ஒரு ஆயுதம் வந்து கல்விதான். அப்படின்னாக்கா அந்த மும்மொழி கொள்கை நீ படிக்காத தேவையான படிச்சு இப்போ ஒரு கலெக்டர் வந்து இந்தியில படித்த கலெக்டர் வந்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க ஆட்சியாளரா பணியாற்றுற போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தமிழ் படிச்சு தமிழ்ல பேசுறாங்க. இன்னைக்கு ஒரு காணொலி பார்த்தேன். உத்தரகாண்ட் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரு, பிறந்ததெல்லாம் தமிழ் தான், நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன், எனக்கு ட்ரைனிங்கும் வந்து கவர்மெண்ட் தான், அந்த இங்கிலீஷ் தான் போச்சு. ஆனால் எனக்கு எங்கே கட்டாயம் வந்துச்சுனாக்கா நீங்கள் எந்த கேடர் சூஸ் பண்ணுறீங்களோ யூபி ராஜஸ்தான் போயிட்டாக்கா அங்கே ஹிந்தி கட்டாயம். ஆமாம், அவன் ஹிந்தி படிச்சு தான் ஆகணும். அப்படி போகிறப்போ அது நல்ல இருக்கு, அவர் கற்றுப்பார் கண்டிப்பாக. இல்லை இந்த இதில் இந்த வழிமுறைலாம் இருக்குல்ல. இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வணிக போக்குகளை நீங்கள் ஒரு கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் சிமெண்ட்டு வித்திருந்தவங்க அல்லது கட்டுமான பொருள்கள்லாம் வித்திருந்தவங்க இப்போ அந்த கடைகள் இல்லை. இப்போ அது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வட இந்தியர்கள்கிட்ட இருக்குது. கட்டுமான பொருள்கள்லாம் வட இந்தியர்கள்கிட்ட. ஒரு சுவிட்ச் பாக்ஸை வாங்கினாலும் நீங்கள் வந்து ஒரு சேட்டு கடைக்கு தான் போகணும். ஆனால் அந்த சேட்டு இப்போ தமிழ் பேசுகிறாரா இல்லையா? இங்கே பேசுகிறாரு, இங்கே நல்லா பேசுகிறாரு, இங்கேயே நல்லா பேசுகிறாரு, திருப்பூரில் இன்னும் நல்லா பேசுகிறாரு. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்ட பிறகுதான் அவங்க அந்த மொழியை கற்றுக்க. இப்போ நீங்க மும்மொழின்றாங்க இல்லையா, இப்போ இந்தியா முழுசும் ஒரே மும்மொழி கூட ஹிந்தி காமனா வந்துடுச்சு. இப்போ வடநாட்டுல இருந்து மக்கள் எல்லாம் இங்க கொண்டு வந்துட்டு அவங்களும் இங்க உறுப்பினர் ஆகிட்டு வாக்காளர் மாத்திட்டு, அதனாலதான் இப்ப திருப்பூர் போன்ற ஊர்கள் இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து திமுக வேட்பாளர் இந்தியில அப்படிதான் ஒரு சூழல் வந்து நீங்க உருவாக்கும். அதுதான் இப்போ வந்து இந்தி கொண்டு வரது. அவங்க வந்து இந்த பக்கம் ஆட்சி பிடிக்கணும்னாக்கா இந்தி இருந்தாதான். அரசியல் லாபத்துக்காக தமிழ் மாணவர்களுடைய எதிர்காலத்தை பலியாக்குற வேலை தான் மும்மொழி கொள்கை என்ற வேலை. விஜய் வந்தாரு, அவர் ஸ்கூல்ல ஹிந்தி இருக்குது, அவரு ஏன் இது பெரிய ஒரு மிக மோசமான ஒரு கேள்வி போல. இப்ப தமிழ்நாடு அரசு நடத்துற பள்ளியில ஹிந்தி கிடையாது. ஒரு அமைச்சர் நடத்துற சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு வந்து யார் வந்து அங்கீகாரம் தராங்க? சென்ட்ரல் மத்திய அரசு தான் தராங்க. அப்போ அவங்க என்ன கொள்கைகளை வகுத்திருக்காங்களோ அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த பள்ளி நடக்கும். அந்த பள்ளிக்கு யார் ஓனராக இருந்தாலும், அது திமுக அமைச்சராக கூட இருக்கலாம், அல்லது வந்து அதிமுக காரராக இருக்கலாம், பிஜேபி காரராக இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரராக கூட இருக்கலாம். யார் அந்த பள்ளியினுடைய ஓனராக இருந்தாலும் சிபிஎஸ்சி என்ன பாடத்திட்டத்தை வரையறுக்குதோ அந்த பாடத்திட்டத்தை தான் அவங்க நடத்தணும். அப்ப அந்த கேள்வியே தப்புன்றீங்க? ஆமா, அந்த கேள்வியே தப்பு. அந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டம், அந்த சிபிஎஸ்சி பள்ளின்னு ஒன்று வேணும்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்போ கேந்திரா வித்யாலயான்னு ஒரு பள்ளி இருக்கு, மத்திய அரசு நடத்தக்கூடிய. அப்போ அந்த கேந்திரா வித்யாலயா வந்து தமிழ்நாடு அரசு தன்னுடைய பாடத்திட்டத்தின் மூலம் வந்து நடத்த முடியாது. அவங்க மத்திய அரசு பாடத்திட்டத்தின் மூலம் நடத்துறாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய மொழிக் கொள்கை, அவங்க பின்பற்றக்கூடிய மொழிக் கொள்கை தான் அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் எல்லாரும் பின்பற்றணும். அதை தான் இங்க பாடம் நடத்துறவங்க பின்பற்றுறோம். இப்போ இந்த சிபிஎஸ்சி பள்ளியெல்லாம் மூடிடுவோம், எல்லாவற்றையும் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியா மாத்திரணும். மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அப்படி ஒரு கண்டிஷன் கிடையாது. இல்ல, மெட்ரிகுலேஷன் ஹிந்தி இருக்குது. மெட்ரிகுலேஷன் ஹிந்தி இருக்கு, அது ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜா இருக்கும். ஆப்ஷனல் லாங்குவேஜ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷா இருக்கும். ஆனா ஒரு பாடம் தமிழ் படிப்பாங்க. ஆப்ஷனல் லாங்குவேஜா நீங்க வந்து தமிழுக்கு பதில் ஹிந்தி படிக்கலாம், ஹிந்திக்கு பதில் தமிழுக்கு பதில் பிரெஞ்சு படிக்கலாம், நீங்க ஜெர்மன் படிக்கலாம், எது வேணா படிக்கலாம். அப்படி படிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து தமிழ்நாடு அரசே உங்களுக்கு தருது. வேற எந்த மாநிலத்திலும் இது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரபாபு நாயுடு பையனை சொல்லிட்டேன், நான் ஏன் ஹிந்தி கற்றுக்கணும், எனக்கு இப்போ நான் இதாக இருக்கு. எதனால் சொல்றேன்னா, இப்போ ஏன்பா இந்த ஸ்டேட்டில் இங்கிலீஷ் படிச்சுட்டு ஃப்ரெஞ்சில் இருக்கிறான், ஜப்பானில் இருக்கிறான், இங்கிலீஷ் படிச்சுட்டு வெளியே போகிறான், ஆனால் ஹிந்தி படிச்சுட்டு நான் இங்கே தான் உள்ளூரில் தான் இருக்கணும், எனக்கு இந்திய வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி. ஆமாம், அதுதான் தோழ. இப்போ நான் வந்து இந்திய மொழிகள் வந்து நான் படித்து என்ன பண்ணப்போ, ஒரு பெரிய ஓட்டக்குது, அதில் வந்து பெரிய எலி போகும், இன்னொரு ஓட்டை சின்ன ஓட்டை போடு, அதில் சின்ன எலி போட்டோங்கிற மாதிரி இருக்குது. பெரிய ஓட்டையிலே சின்ன எலியும் போகும், பெரிய எலியும் போகும். இப்போ ஆங்கிலங்கிறது பெரிய ஓட்டை, அது மும்பையில் போய் ஆங்கிலத்தில் பேச முடியும், டெல்லியில் போய் ஆங்கிலத்தில் பேச முடியும், எங்கள் ஊருக்கு வந்து ஒரு கிராமத்துக்கு போனாலே ஆங்கிலத்தில் பேச முடியும். அப்போது ஆங்கிலம்ங்கிற ஒரு மொழி எங்களுக்கு உலகத்தை பார்க்கும் கண்ணாடியாக இருக்குது. அந்த உலகத்தை பார்க்குற அந்த பெரிய கண்ணாடியில் நாங்கள் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களையும் பார்த்துக்கிறோம். இப்போ ஹிந்தி தேவைதான், ஒரு ஆட்சியாளருக்கு ஹிந்தி தேவைதான் அவர் படிச்சுக்கிட்டோம். சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வியாபாரி வந்து சூரத்து, இப்போ எல்லாமே அங்கே சூரத்தில் தான் இருக்குது. ஒரு புடவைனா இருக்கட்டும், துணி வியாபாரி அங்கே தான் இருக்குது.
அங்க போயிட்டு நான் இங்கிலீஷ்ல பேச இங்கிலீஷ் தெரியலன்றாங்க. ஆனா ஒரு சில வியாபாரம் என்னன்றாங்கனாக்கா அந்தந்த மாநிலத்துக்கு கூடிய ஆளை போட்டு தமிழ் பேசுறியா மா நீ பாத்துக்குமா, அவங்க அந்த இது ஒரு சில பெரிய பெரிய கம்பெனில பாத்தீங்கன்னா வியாபாரம் நுணுக்கம் தானே. நீங்க வந்து வித்து தானே ஆகணும், உங்க பொருட்களை வித்து தான் ஆகணும். வியாபாரம் பண்றதுக்கு மொழி எப்பொழுதும் ஒரு தடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சூரத்துக்கு போய் சுவிட்சு வாங்க போனாலும் சரி, புடவை வாங்க போனாலும் சரி, எப்படியோ அதை வந்து வாங்கித்தான் தீர்வார். அதுக்கு மொழி ஒரு தடையா இருக்க வாய்ப்பு இல்லை. 4 முறை இவர் போனாருன்னா 5வது முறை இவரே அந்த மொழியை பேசிடுவார். அந்த மொழி பேசுறதுக்கு இல்ல, தமிழ் தெரிந்த ஆட்களே அங்க வேலைக்கு வச்சிருக்காங்க, ஆட்களே வச்சிருக்காங்க. அது ஒரு ஆப்ஷன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா இவரே பேச ஆரம்பிச்சிருவாரு. இவரே பேச ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்ப இது அதுக்கு வந்து பள்ளியில தான் வந்து அவர் வந்து உக்காந்து படிச்சு அந்த சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகி அவர் திருப்பும் படிக்காதவரா மாறி அவர் கூலி தொழிலாளர் மாதிரி வயல்வெளிகள்லயும் அல்லது வந்து தொழிற்சாலைகள்லயும் கூலி தொழிலாளராக இருக்கிறதுக்கு பதில் அவர் நல்லா படிச்சு உயர்கல்வியை படிச்சு ஒரு MBA படிச்சுட்டு அவர் அங்க போய் ஹிந்தியில பேசுவாரோ அல்லது இங்கிலீஷ்ல பேசுவாரோ அது அவருடைய மேட்டர். இப்போ கர்நாடகா ஸ்டேட் பாத்தீங்கன்னாக்கா இந்தியில பசங்க பாதி பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. எனக்கு இந்திய வேணான்ற அளவுக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஆமா, அதுதான் நான் சொன்னேன். குழந்தைகளுக்கு கல்வி பாரம், அது வந்து எக்ஸ்ட்ரா பார்டன் அப்படின்னு தான் அதை சொல்றோம். அதான் 5 கிலோ தூக்கின்னு போறான், இன்னொரு 10 கிலோ தூக்கி அவன் மேல வைக்கிறீங்கன்னா அவன் எப்படி வந்து படிக்குவான்? இங்கிலீஷே அவனால கத்துக்க முடியலையே. நான் அதுதான் சொல்றேன். 1ஆம் வகுப்புல இருந்து ஏறக்குறைய 10ஆம் வகுப்புனா 10 ஆண்டுகள் ஒரு மொழியை வந்து படிக்கிறான். ஆனால் தொடர்ந்து அவனால ஒரு 10 வரிகளை வந்து ஆங்கிலத்தில் எழுத முடியாத ஒரு சூழல்ல அவன் தவிர்க்கிறான். அப்போ இதுவே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதுவே இவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது அதை பிற்காலங்கள்ல தான் அவன் தொடர்ந்து படிச்சு. இப்ப நாமெல்லாம் எப்போ ஆங்கிலத்தை கத்துக்கிறோம் அப்படின்னா படிக்கிறப்ப இல்லை, படித்து முடித்து வாழ்வு அனுபவம் நமக்கு கிட்டுறப்ப தொடர்ந்து ஆங்கிலத்தை நாம கத்துக்கணும்ன்ற ஒரு தனி மனித ஈடுபாட்டின் அடிப்படையில் தான் வந்து ஆங்கிலத்தை படிச்சு புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா தெரியலன்னா டிக்ஷனரி எடுத்து வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை தெரியும். ஹிந்திக்கு எந்த டிக்ஷனரி இல்லைங்களே? ஏன் ஹிந்திக்கு டிக்ஷனரி இல்லையே? இல்ல, ஹிந்திக்கு டிக்ஷனரி இருக்கலாம், எல்லாத்தையும் இவங்க உருவாக்கலாம். அதை நான் ஏன் படிக்கணும்னு கேட்குறேன். இது எனக்கு வந்து தேவையற்ற ஒரு பாரம் இல்லை. நான் ஏன் அதை படிக்கணும்? நான் ஒரு பேக் எடுத்து அதுதான் திருப்பி சொல்றேன். நான் ஒரு பேக் எடுத்துன்னு போயினுக்கிறேன். அந்த பேக்ல எனக்கானது எல்லாமே இருக்கு. நீ இன்னொரு பேக் எடுத்துன்னு போனி ஏன் என்ன சொல்ற? இல்ல நீ இது படிச்சா கடைசியில சொல்லிட்டாங்க, நீ இது கொண்டு வந்தாதான் உன் ஸ்டேட்டுக்கு நான் கொடுப்பேன். அவன் பகிரமா அது ஒரு சர்வாதிகார மனப்பான்மை தான். அப்ப அது மன்னராட்சி தானே இது? அதுதான் சர்வாதிகாரம், ஆட்டோகிராட். அப்போ அந்த சர்வாதிகாரம் வந்து எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா ஜனநாயகத்தை வீழ்த்துவதா இருக்கும். அப்ப ஜனநாயகத்தை எது வீழ்த்தும் அப்படின்னு சொன்னா இந்த அரசியல் சட்டத்தை இல்லாமல் ஆகினால்தான் ஜனநாயகம் வீழும். ஏன்னா இந்த அரசியல் சட்டம் மட்டும்தான் ஜனநாயகத்தை வலியுறுத்தக்கூடிய அரசியல் சட்டமா இருக்கு. அப்போ அதை பாதுகாக்கணுங்கிறது நம்முடைய தேவையா இருக்கு. அந்த அரசியல் சட்டத்தை வீழ்த்தணும்னா ஜனநாயகம் இல்லாமல் போகும். அப்ப சர்வாதிகாரத்தை உருவாக்குறது ஒன்றிய ஆட்சியாளர்களுடைய அவங்களுக்கு அது தேவையா இருக்கு. அப்படின்னாக்கா அவங்க அந்த நிலைப்பாடுல அவங்க இருக்காங்க. ஆமா, நம்ம என்னதான் பண்ணாலும் கொண்டு வருவாங்கன்னு இங்க தமிழக அரசு ரொம்ப காத்திரமா அவங்க எதிர்க்கிறாங்க. தமிழக அரசு இதை போலவே உறுதியாக இருக்கிற வரையில் வந்து அதை அவங்களால கொண்டு வர முடியாது. இப்ப நீங்க கையெழுத்து போடலன்னா காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க காசு கொடுக்கலனாலும் வேற இடத்துல இருந்து நாங்க காசை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு சூழலை நாம வந்து இங்க தமிழக அரசு உறுதியான நிலைப்பாட்டுல இருக்கப்ப இந்த மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க வேற இப்போ சும்மா ஒரு காணொலி பார்த்தேன். ஸ்ரீலங்கால பக்கத்துல ஒரு தமிழ் பேசுறவர், நீங்க நிதி கொடுக்கலனாக்கா என் சொந்தக்காரன் என் ஊர்ல தமிழ் மண்ண அங்கங்க இருக்கான், அவங்ககிட்ட பிச்சை எடுத்து நான் வாழணுது தவிர நீ கொடுக்கறதுல வாழ மாட்டேன்னு சொல்றான் அவன். ஸ்ரீலங்காக்காரன் நேத்து MP பேசினார் அவரு. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? நீங்க இது செஞ்சாதான் எனக்கு நீ கொடுப்பன்றீங்க. எனக்கு வானா, நான் என் சொந்தம் வெளியே இருக்குது, என் ரத்தம் வெளியே இருக்கு, நான் அங்க வாங்கி அவங்ககிட்ட பிச்சை எடுத்துனோட உங்ககிட்ட பிச்சை எடுக்க மாட்டேன். அதான் இப்போ ஒரு குழந்தை அப்படித்தானே பண்ணுச்சு. அவங்க பணம் தரலன்னா என்ன, நான் என்னுடைய சேமிப்புல இருந்து உங்களுக்கு பணம் அனுப்புறேன். தமிழக அரசு ஒரு குழந்தை ஒரு 1000 ரூபாய் 1500 அமைச்சிருக்கு. இப்போ தமிழர்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்தா நீங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல. அப்ப நிதியை வைத்து ஒரு தனக்கு கீழே இருக்கக்கூடிய மாநிலத்தை அல்லது உங்களுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களை நீங்க வந்து மிரட்டுவீங்க அப்படின்னா அங்க எங்க ஜனநாயகம் இருக்கு? அதுதானே கேள்வி. அந்த ஜனநாயகத்துக்கான தேவை என்ன இருக்கு? மக்களுக்கு இந்த முன்மொழி கல்வியை பத்தி உங்களோட கருத்து மக்கள் நீங்க சொல்லுங்க. என்னுடைய கருத்து ரொம்ப எளிமையானது. குழந்தைகள் வந்து குழந்தைகளாக இருக்கணும். பாட புத்தகங்களே
குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்று அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதியிருப்பார். குழந்தைகள் பாட புத்தகங்களை கிழிப்பது மகிழ்ச்சியானது, ஆனால் பாட புத்தகங்கள் குழந்தைகளை கிழிச்சிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரியான அரசினுடைய தவறான போக்குகள், மும்மொழி திட்டம் போன்ற திட்டங்கள் குழந்தைகளுடைய கல்வி நலனை பாதிக்கும். அவர்கள் தொடர்ந்து படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அது கெடுக்கும். ஆகவே இருமொழி கொள்கை என்பதே போதும். பேரறிவு படைத்தவர்களாக நம்முடைய குழந்தைகளை வளர்க்க முடியும். அந்த மொழியின் மூலமாக, குறிப்பாக தாய்மொழியின் மூலமாக, இன்னும் சொல்ல போனால் தமிழின் மூலமாக அறிவியல் அறிவையும் சமூக அறிவையும் பெறுவதற்கான 100% சாத்தியப்பாடுகள் நம்மிடம் இருக்கின்றன. இருமொழி கொள்கையே நமக்கு போதும். இதுதான் என்னுடைய மக்களுக்கான கருத்தாக நான் முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.